திரு சரவணன், அதிகாரிகள் மேல பிளேம் ஷிஃப்ட் பண்றீங்களா? அவங்க மேல பழிய போட்டு நீங்க தப்பிக்கிறீங்களான்றார். இல்ல இப்போ சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுறாங்க. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு இப்படி இருக்குன்னா அதற்கு முக்கியமான காரணமே பாஜக தானே. ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா ரவுடிகளையும் கட்சியில சேர்த்துக்கிட்டு பெரிய பட்டியலையே கொடுத்தோமே. எத்தனை ரவுடிகளை பாஜக கட்சியில சேர்த்து பொறுப்புகளை கொடுத்து கொண்டு இருக்கிறது. இப்போ அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொலையில கூட திருமதி அஞ்சலைன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குற்றவாளியாக தேடப்பட்டு வருகிறார். அவர் பாஜக இருந்து உடனே இந்த குற்றத்துல சம்பந்தப்பட்டிருக்காருன்னு கட்சியில இருந்து அவரை நீக்கிறாங்க. சோ இப்படி இவர்கள் சட்டம் ஒழுங்குக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு ஒரு பக்கம் அப்படி பண்ணிக்கிட்டு இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா யார் ஏத்துப்பா இவங்க பேச்ச? யாராவது இவர்களுடைய விமர்சனத்திற்கு ஏதாவது வலு கிடைக்குமா? இப்படி எல்லாம் எப்படி இவர்களால் வாய் கூசாமல் பேச முடிகிறது அப்படின்னு மக்கள் சிந்திப்பார்களா, சிந்திக்க மாட்டார்களா? அதே போல இப்போ அதிகாரிகள் மேல பழி போடுறாங்கன்னா இல்ல யார் காரணம்? அரசியல்வாதிகள். எந்த அரசியல்வாதி காரணம்? இதுன்னா அதிமுக ஆட்சியா? அங்க யாராவது தப்பு செஞ்சுட்டாங்கன்னா அவர்களை அடை காப்பது. பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்துல என்ன நடந்துச்சு? கள்ளக்குறிச்சி உதாரணத்தை சொல்றாரு சார். ஒரே நிமிஷம். கள்ளக்குறிச்சியில யார் அதான் திருப்பியும் சொல்றேன், எந்த யாருமே திமுகவை சார்ந்த யாரும் சம்பந்தப்படவில்லை. சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், அரெஸ்ட் ஆயிருக்காங்களா இல்லையா? இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அரெஸ்ட் ஆயிருக்காங்களா இல்லையா? திமுக சிறப்பு ஆம்ஸ்ட்ராங் கொலையில திமுகவினர் அரெஸ்ட் ஆயிருக்காங்களா இல்லையா? இல்ல வாஷிங் மெஷின் கவர்மெண்ட் நடத்துறோம். நாங்க ஊழல் செஞ்சுட்டு வரவனெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லவனாக்கி வெளியில விடுறதுக்கு வெட்கமாக இல்லை. பாஜகவினர் சட்டம் ஒழுங்கை பற்றியும் குற்றவாளிகளை பற்றியும் வெட்கமானம் இல்லாத கட்சி திமுக. ஏன்னா கோடிக்கணக்கில் போதை முறையில் மெத்தபட்டமைன் கடத்துனது உங்க ஆளு. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கடத்துறீங்க. உங்க கட்சியிலேயே ஆள் வச்சிருக்கீங்க. எல்லாத்துக்கும் சாராய நீங்க தான் விக்கிறீங்க. நீங்க நகைப்பா சிரிக்கிறீங்க, மக்களை பார்த்து சிரிக்கிறீங்க. மக்கள் தான் உங்களை பார்த்து எரிச்சலா இருக்காங்க. உங்களுடைய ஒவ்வொரு சிரிப்பும் இந்த மாதிரி மக்களை கிண்டல் செய்யற சிரிப்பும் உங்களுக்கு நல்ல பாடத்தை கற்பிக்கும். நீங்க சட்டம் ஒழுங்கு பத்தி சிரிக்கிறீங்க, சட்டம் ஒழுங்கு கேட்டு விடுது அப்படின்னு நீங்க சிரிக்கிறீங்க. ஆனா மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க உங்களை பார்த்து. இப்படி ஒரு கையாளாகாத ஒரு அரசு வேணுமா நமக்கு? இப்படி ஒரு திறன் இல்லாத அரசு வேணுமா? இப்படி ஒரு திறமை இல்லாத முதல்வர் வேண்டுமா அப்படின்னு மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க. உங்களால் திமுக காரங்க தான் அரெஸ்ட் ஆயிருக்காங்க இந்த கொலையில கூட. பேசலாமா? இப்போ முக்கியமா போதை மருந்து பத்தி பேசுறாரு. பாவம் அவருக்கு டெல்லி உயர் நீதிமன்றம் என்ன சொல்லி அவரை ஜாமீன்ல விட்டுதுன்னு தெரியல போல இருக்கு. 1000 கோடி 2000 கோடி அடிச்சு விட வேண்டியது வாயில வந்தது. இது நான் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி டிபேட்டா? இது கொஞ்சம் சொல்லுங்க. இது தந்தி டிவி டிபேட்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில வர தகவல்கள் எல்லாம் இங்க தந்தி டிவில சொல்ல வேணாம்னு அவருக்கு கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்கள். அதே போல இப்போ போதை பொருள்னா இந்தியாவுக்குள்ள போதை பொருள் வரக்கூடிய முக்கியமான கேட்வே எது அப்படின்னா முந்திரா துறைமுகம். யாருடைய முந்திரா துறைமுகம்? யாருடைய ஊர்ல இருக்குது? குஜராத்ல இருக்கு. இந்த கருத்துக்களை, இந்த வியாக்கியானங்களை, இந்த அறிவுரைகளை நாங்க பிடிக்கிறோம். பிடிச்சதுதான் உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க அனுமதிக்கிறீங்க. பிரச்சனையா எங்க ஆட்சியில இருக்க துறைமுகத்துல போதை பொருளை தடுக்கிறோம், பிடிக்கிறோம். அதனாலதான் நீங்க பேசுறீங்க. ஒண்ணு கூட மாட்டலன்னா திமுக அனுமதிக்கிறது. சாரி, இன்னும் 2 பேர் முதற்கட்ட கருத்தை சொல்லல. நான் அவங்ககிட்ட போயிட்டு வரணும். இட்ஸ் நாட் ஃபேர். நம்மளே பேசிட்டு இருக்க முடியாது. திரு ஹிதாயத்துல்லா, திரு ஸ்ரீகாந்த் சொல்ற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நியாயமா தெரியல. மின் கட்டண உயர்வு போன்ற விஷயங்கள்ல கூட்டணி கட்சிகளே நிறைய விமர்சனங்கள் தெரிவிச்சிருக்கிறீங்க. இல்ல இது ரோல் பேக் பண்ணலாம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாருமே சொல்லியிருக்கிறீங்க. அப்போ இதுல எல்லாம் சிக்கல் இருக்கிறதா நீங்களும் பார்க்கல? நீங்களே முதல்ல சொல்லும்போது சொன்னீங்க, திரு மணிகண்டனும் ஸ்ரீகாந்தும் ஒத்துக்கிட்டாங்க ஒரு விஷயத்த, கூட்டணி பலம்னு. அது ஒரு புறமா வச்சிருவோம். அது ஒன்று மெயின் ஃபேக்டர். ரெண்டாவது, எந்த கட்சி 200 இடங்களுக்கு மேலே முதல்வர் சொன்ன மாதிரி வரும் அப்படின்னு சொன்னால், இந்த முதல்வர் நேற்று ஒரு அருமையான ஒரு வாழ்த்துறை சொல்லியிருக்காரு. கடல் கண்டு மலை கண்டு பயன் கொண்ட தமிழ்நாடு, களம் கண்டு கலை கண்டு கவி கொண்ட தமிழ்நாடு, உயிர் கொண்டு உடல் கொண்டு உரங்கொண்ட தமிழ்நாடுன்னு பேசியிருக்காரு. அந்த இதுக்கு எந்த உண்மைன்னு நான் பார்க்கணும். இப்போ என்ன உண்மை? இன்னைக்கு மகளிர், நீங்கள் ஒரு மகளிர் நன்றாக தெரியும். அதிகமான இடங்களை பெறணும்னு சொன்னால் உங்களுக்கு மகளிர் வாக்கு வேணும். ஏன்னா சரிபாதி. ரெண்டாவது, முழுமையான சிறுபான்மை வாக்கு வேணும். கூட்டணி பலம். இது போக பொதுவான மக்களுக்கு கிடைக்கக்கூடிய இது. இப்போ கூட சொன்னாங்க, நீங்கள் அதுக்கு பதிலும் சொன்னீங்க. மகளிர் உரிமை தொகைன்ற பேர் அற்புதமான பேர். ஆனால்
மகாராஷ்டிராவிலே அதெல்லாம் மாற்றி வச்சுருக்காங்க. அதை சொன்னவொன்னே அவர் ஒத்துக்கிறார். ரைட். இப்போ பெரும்பாலான இப்போ பேருக்கு கொடுக்கல, 1 கோடி சொச்சம்தான். தமிழ்நாட்டில் 4 கோடி மகளிர் இருக்காங்க, 4.5 கோடி இருக்காங்க. அப்போ இருக்கிறவங்கள்ட்ட இருந்து வரியை வசூல் பண்ணி இல்லாதவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. இதுதான், எல்லாருக்கும் கொடுக்கல. அப்போ மகளிர் வந்து படிக்க வைக்கிறாங்க. 48 விழுக்காடு இல்ல, அதோட ஆட்சியோட சாதனைகள் எல்லாம் நீங்களும் நிறைய சொல்லிட்டீங்க. சொல்ல வரல. இல்ல, சரவணன் இது எல்லாமே சொல்லிட்டாரு. இல்ல இல்ல, क्वेश्चन என்னன்னா, உங்கள்ட்ட நான் கேட்ட கேள்வி என்னன்னா, கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய உங்களுக்கே மின்கட்டண உயர்வு இல்ல சொத்து வரி உயர்வு வரும்போதெல்லாம் ஒரு சின்ன நெருடல் வருது, ரிசர்வேஷன் வருதுன்னு போது, அப்ப அவங்க சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்குன்றதை நம்ம ஏத்துக்கு தானே வேணும். ஏமா பலமுறை காங்கிரஸ் ஆட்சி இருக்கு, எந்த உயர்வும் இல்லாம இருந்துச்சா? 2 முறை பாஜக, 3 முறை கூட இருந்தாங்க, உயர்வு இல்லாம இருக்கா? இந்த உயர்வுக்கு யார் காரணம்? இன்னைக்கு உதய் திட்டம் தான் மக்களுக்கு புரிஞ்சிச்சு. மத்திய அரசு, ஒன்றிய அரசு கொண்டு வந்த இந்த உதய் திட்டத்தால 18,000 கோடி தமிழ்நாடு மேலும் கடனாக்கணும். தயவு செய்து நான் முதல் ரவுண்ட்ல பேசாதீங்க, 2வது நம்ம சண்டை போட்டுக்கலாம். முதல் ரவுண்டை கொஞ்சம் என்னை விடுங்க. அந்த குறுக்கீடு ஸ்ரீகாந்த்ங்கிற பேர் கொஞ்சம் மாத்தணும். நல்ல ஸ்ரீகாந்த் தான் நீங்க இருக்கணும், அவ்வளவுதான் விரும்புறேன். அதாவது நான் என்ன கேட்கிறேன், இந்த காரணம் யாருங்கிறதையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. விலைவாசி உயர்வு, டீசல் விலை, பெட்ரோல் விலை யார் கண்ணுக்கு தெரியும். இந்த ஊர்ல அதிகமா வரி இருந்தா கூட அதுக்கெல்லாம் வரிக்கெல்லாம் வரி யாரு போடுறான்னு தெரியும். கப்பர் சிங் டாக்ஸ் யார் போட்டாங்கிறது தெரியும். தமிழ்நாட்டில் விலைவாசி உயர்வுனா தமிழ்நாடு அரசுடைய உயர்வுல இதுக்கு கப்பர் சிங் டாக்ஸ் தெரியும். எதுக்கு சொல்ல வர்றேன், இது ஒரு முறை நீங்க கேட்கிற கேள்வியா இருக்கட்டும். மகளிருடைய அந்த கல்வியில வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 விழுக்காடு கூடி இருக்கு. 48 51 இந்த 2 வருஷத்துல. காரணம் அவங்களுக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொன்னதுனால படிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய வேலை வாய்ப்பு 43% இந்தியாவிலேயே மகளிர் வேலையை பார்க்கறது தமிழ்நாட்டில் மட்டும்தான். மகளிர் இலவச பஸ் பயணம், இப்படி மகளிர். அதே மாதிரி சிறுபான்மை மக்களுடைய வாக்கள் தொடர்ந்து அவங்க வாங்குறாங்க. அதிமுக ஒரு முயற்சி எடுக்குது, அது பாராளுமன்றத்தில் வேணா ஃபெயிலியரா இருக்கலாம், நாளைக்கு வரலாம் வர மாட்டான்னு நான் சொல்ல முடியாது. அது இன்றைக்கு வந்து என்ன நடக்கும்னு நாம் நாளைக்குள்ள சொல்ல முடியாது. ஆனா இன்றைக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலை விட அந்த தேர்தலில் தமிழக முதல்வருடைய செயல்பாடுகள் மக்களுக்கு தெரியாது. முந்தைய கலைஞர் ஆட்சியுடைய செயல்பாடு வச்சு தான் வாக்களித்தார்கள், கூட்டணி கட்சியுடைய வாக்களித்தார்கள். ஆனா இந்த 3 ஆண்டுகளாக தமிழக முதல்வருடைய அந்த செயல்பாடுகளை பார்க்கறாங்க. மகளிர், சிறுபான்மை, பெரும்பான்மை எல்லாத்தையும் ஒரே மனப்பான்மையில கொண்டு வந்து இந்த மக்களுக்கு சொல்றாங்க. அதனால உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதுன்னு சொல்லுவாங்க. அவர் சொன்ன மாதிரி உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை என்று அதிமுகவும் பாஜகவும் அவங்க மனசோட வச்சுக்கிறாங்க. எங்களை பொறுத்தவரை வெளிப்படை தன்மையோட நாங்க இருக்கிறோம். ஏன்னா எனக்கும் தெரியும் சொல்றதுக்காண்டி வர்றேன். அவர் இப்ப கவுண்டர் எழுதிட்டு இருப்பாரு, கொஞ்ச நேரத்துல இன்றைக்கு இந்த 3 ஆண்டுகளா நீங்களே ஒரு கேள்வி கேட்டீங்க, 5 முறை தோற்றார்களா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.